ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் துளசியன். இந்த வீடியோ நாங்கள் என்னதை பற்றி பார்க்குறோம்னு சொல்லிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ஸோ மோட்டர்ஸுக்கு வந்திருக்கோம். ஜஸ்ஸோ மோட்டர்ஸிൻ്റെ 3 வீலர் ஷோரூம் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. இப்போ வந்து டிவிஎஸ் ஆட்டோ நிறைய காலத்துக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட 2019 முதல் வந்து 2019 வந்திருக்கும். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் இந்த வந்து டிவிஎஸ் ஆட்டோ வந்திருக்கு. வாங்க இந்த டிவிஎஸ் ஆட்டோ எப்படி இருக்குது, மற்றதில் என்ன ஸ்பெக்கல் புதுசாக மாறி இருக்குது, இப்போ ஏற்கனவே வந்த வேறு கம்பெனி வாகனங்களோட இது எப்படியெல்லாம் மாறுபடுது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இது பத்தாமல் இருக்குது, இன்னும் வேணுமென்ற விஷயங்களை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் ஜஸ்ஸோ மோட்டர்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னே உள்ளே வந்துட்டேன். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு இது எங்கே இருக்குன்றதை நாங்கள் சரி அவரோட இந்த இடத்த சொல்லுவோம். ஒன்று வந்து இங்கே வந்து கீல்ஸ் இருக்குது, மற்றது வந்து இந்தியாவில் வந்து லிங்கம் அந்த 4 மாடி கட்டுற கூல்பார் இருக்குது. இந்த ரோட்டை வந்து குளக் டவர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது மணிக்கூட்டு கோபுர வீதின்னு சொல்லுவாங்க, பொன்னம்பலம் வீதின்னு சொல்லுவாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட இப்போ இது பக்கத்தில் இருக்க இதுன்னு சொன்னால் பொன்னம்பலம் வீதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது குளக் டவர் ரோடுன்னு சொல்லலாம், பொன்னம்பலம் வீதின்னு சொல்லலாம். ஜஸ்ஸோ மோட்டர்ஸுன்ற இந்த பைக் சர்வீஸ் சென்டர் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. முதலே டிவிஎஸோட அனுபவப்பட்டாங்க வந்து இந்த ஜஸ்ஸோ மோட்டர்ஸுன்ற சர்வீஸ் சென்டர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்பக்கம் தான் இதை கட்டிருக்கணும். இங்கே லிங்கம் கூல்பார் இருக்குது, இங்கே சயின்ஸ் ஸ்கூல் போகிற இந்த ரோட் இருக்குது, இங்கே கீல்ஸ் இருக்குது, இந்த உள் லேனுக்குள்ள வந்து இருக்குது இந்த ஜஸ்ஸோ மோட்டர்ஸ் சரியான இடம் வந்து நான் வந்து எனக்கு விளங்கின அளவுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் நான் அப்படி சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அக்கா வணக்கம். டிவிஎஸ் ஜஸ்ஸோ மோட்டர்ஸ் வந்து ஆட்டோவுக்கு தனியாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எப்போ ஓப்பன் பண்ணீங்க? 4ஆம் தேதி. 4ஆம் தேதி வீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க. எப்படி இந்த ஆட்டோலாம் என்ன மாதிரி உங்களுக்கு சேல்ஸ்? அது உங்களோட பேரை சொல்லுங்கள். உங்களோட பேர், நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? ரேவதி. நான் இங்கே பொறுப்பணிக்கிறேன், இந்த ஷோரூம் பொறுப்பணிக்கிறேன். 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு ஆட்டோ. என்ன மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த ஆட்டோவில் பார்க்க? அது வாங்குற ஆக்கள் பரேக்கு என்ன மாதிரி வராங்க? இந்த பிரைஸ் ஓகேவா இருக்கா? பிரைஸ் கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்றாங்க. மற்ற அதே மாதிரி லுக்லயும் நல்ல இதா வந்திருக்காங்க டிவிஎஸ் கம்பெனி. என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு இந்த ஆட்டோல முதல் இருந்ததை விட ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசு. மற்றது ஹெட்லைட் வந்து கொஞ்சம் கூட உள்ள இறங்கி இருக்கு. ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணி ஹெட்லைட்டோட சேர்த்து சிக்னல் லைட்டும் போட்டிருக்காங்க. முதல் வந்து கொஞ்சம் மேலேயா இருந்தது சிக்னல் லைட், கொஞ்சம் இதா போட்டுருக்காங்க. கண்ணாடி சேஞ்ச் பண்ணிருக்கு. கண்ணாடி மற்ற ஸ்பேஸ் கூட உள்ள வந்து அகலம் நீளம் எல்லாம் கூட முதல்ல இருந்ததை விட கூடவா இல்ல டிவிஎஸ்க்குண்டே கூட? டிவிஎஸ்க்குண்டே இது முதல் கூடவா இருக்கு. முதல்ல இருந்ததை விட இது கூடவா இருக்கு. முதல்ல இருந்த டிவிஎஸ் விட இது கூடவா இருக்கு. கூட அதே நல்ல பயங்கரமா பெருசா தான் இருந்த மாதிரி இருந்து தான். இது அதை விட கொஞ்சம் கூட பேசஞ்சருக்கும் டிரைவர்ஸுக்கும் சரியான ஒரு ஸ்பேஸ்ல இது இருக்கு. கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ்ல தான் இது வந்திருக்கு. உயரமும் கொஞ்சம் கூட, அகலமும் கொஞ்சம் கூட. சீட் எல்லாம் பெருசா இருக்கு. சரி, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இதுல கீழே இருக்கிற இடத்துல கூட ஸ்பேஸ் இருக்கு. 2 ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. 2 ஸ்பீக்கர் இருக்கு. ப்ளூடூத், எஃப்எம் எல்லாம். ஒரு டபுள் லாக்கர் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது உள்ள டூல்ஸும் கொடுத்திருக்காங்க. ஓகே, லாக்கரோட சேர்த்து டூல்ஸும் வரும். ஃப்ரீ சொன்ன அந்த முதல் வந்து டிஎஸ்க்கு இந்த கட்டிங் ஒழுங்கு இல்ல, அப்ப கொஞ்சம் தட்டி விட்டா மேல தானா கலவரும். இந்த மாதிரி நல்லா சரி, இதெல்லாம் கொஞ்சம் நீட்டா நல்லா சரி, வேற டிஃபரண்ட் மாடிஃபை பண்ணி இருக்காங்க. அடுத்து ஸ்பீக்கர் இருக்கு. ஓகே, ஃபியூவலுக்கு கொடுத்திருக்காங்க மீட்டர். முதல்ல இந்த மீட்டர் மாதிரி இல்ல, லைட் தெரியும். இது கொஞ்சம் அது கொஞ்சம் எலசாம. ஓகே ஓகே, இது ஓகே, இது நல்ல சிஸ்டம். அதாவது பிரேக் போடுறதுக்கெல்லாம் உள்ள கால் வச்சு இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உயர்த்தி இருக்காங்க. உள்ள ஒரு ஃபிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
கதவு இருக்கு. ஹேண்ட் பிரேக் எல்லாம் பழமையாக வர மாதிரி தான் வந்திருக்கு. அதுல ஒரு ஆனால் கியர் சிஸ்டம் பஜாஜோட ஓப்பனிங்னு சொல்லி சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே டிவிஎஸ் ஒன்றவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே பழக்கப்பட்டிருக்கும். அதாவது முதலாவது நல்ல ஃபர்ஸ்ட்டு நல்ல டொப்பில் போட்டோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து ரிவர்ஸ் கியர் ஆகும். அப்புறம் நியூட்டன், அதுக்கப்புறம் பழமையாக வர்ற மாதிரி ஆட்டோவில் வர்ற மாதிரி கிலோ தட்டிக்கணுமா சரி. இதில் வந்து எமர்ஜென்சி லைட் கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து ஹீட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஹீட் மீட்டர் அலர்ட் தானே, இல்லை ஆயில் அலர்ட். அடுத்தது வந்து நியூட்டன் கியர் நம்பர் மூலமா நியூட்டன் எடுத்தால் மட்டும் நியூட்டன் மட்டும் நியூட்டன் மாற்றணும். ரிவர்ஸ் சவுண்ட் வருது. ஓகே ஓகே. சார்ஜ் போட்டுருக்கு, சார்ஜர் யூஎஸ்பி போட்டு மற்றது ஏஜிஎக்ஸ் கேபிளும் வச்சிருக்கு. நான் ஃபோன்ல இருந்து பாட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே ஓகே. கதவு இது வந்து இந்தியாவில் சேஃப்டி இதுக்கு பிறகு வந்திருக்கு. இதுக்கும் வந்திருக்கு. அப்படி ஓகே. ஒன்று தான் ஓப்பன் பண்ணலாம், ஒன்று தான் ஓப்பன் பண்ணலாம். இது சைட் மட்டும். இந்த கதவு ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? இந்த பலமையான லிவர் தான் அப்படி எடுத்தா. ஓகே. சின்ன ஒரு இது மாதிரி ஒரு லிவர் வந்து வச்சிருக்காங்க. அந்த பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றாங்க, பெருசாக ஃபுல்லாக ஓப்பன் ஆகக்கூடாதுன்றாங்க. உள்ள ஒரு ரப்பர் இது மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. மற்றது இதில் இன்னொரு நல்ல விஷயம் சொன்னால் அந்த சீட்டே கீழே இந்த லொக்குன்றது நல்ல விஷயம். ஏன்னா பஜாஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து ஒரு கம்பியை வச்சு அது ஆமை பூட்டு மாதிரி நாங்களாம் வாங்கி பூட்டணும். இதில் அதெல்லாம் வந்து தூக்கியிருக்காங்க. ஓகே, நல்ல ஸ்பேஸ். இதுக்கு சாவியெல்லாம் இருக்கு. இல்லை சாவி புரிம்பா வச்சிருக்கா? சாவி அதெல்லாம் புரிம்பா. ஓகே. இது வீல் உண்டு, இதில் ஃப்ரீ வீல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, வச்சிருப்பாங்க. ஓகே. அது வளமே அந்த லொக் வந்து ஸ்பெஷல். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு அந்த இது இப்போ வந்திருக்கா என்னன்னு சொன்னால் அந்த பெட்ரோல் இல்லாட்டி மாற்றுறதுக்குன்னு சொல்லுவாங்க, ரிசர்வ்ல மாற்றுறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கா? அப்படி இல்லையா? ஓகே, இது பெட்ரோல் அடிக்கிறதுக்கான ஸ்பேஸ். 9 லிட்டர் பெட்ரோல். க்ரீனில் வந்து நாங்கள் இப்போ வந்து சொன்னால் மற்ற ஆட்டோ கொஞ்சம் எல்லாம் இதாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த க்ரீனில் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கொண்டக்காண்டி இந்த க்ரீன் ஆட்டோவில் பார்க்குறோம். இதில் வந்து டபுள் கூலர் இருக்குல்ல. டபுள் கூலர்ன்றது என்ன? என்ன ஒரு இன்ஜின் கூலர். இன்ஜின் கூலர். ஓகே ஓகே. ஒரு கூலர் ஒன்று இருக்கு, இதில் ஒன்று இருக்கு டபுள் கூலர். கார்பரேட் மாடல் இன்ஜின். இது கார்பரேட் மாடல் தானே? கார்பரேட் மாடல். ஓகே. எத்தனை சிசி இன்ஜின்? 199. 199 சிசி. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓகே, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் 199. 4 ஸ்ட்ரோக் தான் வேறு 2 ஸ்ட்ரோக் வர்றது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த லைட் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த லைட் சிஸ்டம். ஓகே. கூட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஹைட்டும் கொஞ்சம் இருந்ததை விட ஹைட்டும் கூடவா கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் ஃபீச்சர்ஸ். இதை விட இப்போ ஆட்டோட சிசி வந்து எவ்வளோ சொன்னீங்க? 199 சிசி. என்ன மாதிரி ஸ்பீடு இது வரைக்கும் ஓடி இருக்கு டொப்பா? அதோட இது என்ன எங்களுக்கு இல்லை, இப்போ தான் நாங்கள் கொடுத்துட்டு 4ஆம் தேதி தானே ஓப்பன் பண்ணி. ஓகே, ரயிலாவில் ஓடி பார்க்க அப்படியே இல்லை. ஓகே. இந்த ஆட்டோ லீசிங் என்ன மாதிரியாக்கா போகுது? லீசிங் வந்து 50 வீதம் கட்டணும். 50 வீதம் கட்டணும். கிட்டத்தட்ட 8 லட்சம் கட்டணுமா? 9 லட்சம் கட்டணும். என்ன விலை சரியான விலை? ஆட்டோட பிரைஸ் வந்து 17,50,000. மற்ற இதோட ஆட்டோ விலை குறைவாக இருக்குன்னா 17,50,000. இப்போ உங்களோட தேவையான வாகனம் இருக்கா இல்லது என்ன சொன்னா ஆர்டர் பண்ணி எடுக்கணுமா? இல்லை இப்போ நாங்கள் ஓப்பன் செரமனிக்காக ஆர்டர் புக்கிங் தான் கொண்டு வச்சிருக்கோம். ஓகே. 8ஆம் தேதி பிறகு வருது ஆட்டோ. ஆனால் இப்போ சும்மா ஜென்ரலாக எனக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ரெட் இருக்கு ரெட்டும் க்ரீன் மட்டும் தான் இருக்குது. மிச்ச கலர்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம், விரும்பினா ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஓகே. இப்போ மட்டும் வந்து எத்தனை நாள் இப்போ ஆர்டர் பண்ணால் நீங்கள் கொண்டு வந்து எங்களை கையில் ஒப்படைப்பீங்க வாகனத்தை? 1 வீக்குக்குள்ளே நீங்கள் கொண்டு ஒப்படை முடியுமா இருக்கும்? நம்பர் பிளேட்டுகள் இதெல்லாம் எடுக்க அந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கு? அது அதை பற்றி உங்களுக்கு இன்னும் அப்டேட் வர இல்லை. நம்பர் பிளேட் டேட்ஸ் என்ன டச்சில் எடுத்த கொஞ்சம் லேட் ஆகிடுன்னு சொன்னால் வாகனம் அப்படியே ஓடிடலாம். இல்லதே ஒரு நம்பர் ரொட்டீனாக ஓடலாமா? வந்துடும். சரி, ஓகே. நன்றி அக்கா, நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து இந்த ஆட்டோவை பற்றின தகவல் தந்ததுக்கு அக்காவுக்கு நன்றி சொல்லி நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வேறு என்ன விஷயம் இருக்குன்றதை பற்றி இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ணாக்கு என்ன பேர்? ஜெனி. சரி, இங்கே என்ன வேலை செய்றீங்க?
நான் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கேன். ஓகே, இந்த இதில் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெக்கள் இருக்குது? ஸ்பெஷல்ண்டா இதில் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்பேஸ் இதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வந்து இந்த முன் ஃபெண்டருக்கும் சில்லுக்கும் கூடிய கேப் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அண்ணா கிட்ட வாங்கண்ணா, அண்ணா கிட்ட வந்து காட்டுங்க. இந்த இதுக்கும் டயருக்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து நல்ல பெருசாக கூட்டியிருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை விட இந்த சொகப்டோர் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரென்த் கூட்டியிருக்காங்க. இது அங்கே போயிட்டு வர்ற இது இப்போ நார்மலாகவே ஆட்டோன்றது எல்லா இடமும் போயிட்டு வர்ற ஒரு வாகனமாக தானே இருக்குது. அப்போ சிலது காப்பர் ரோடாக இருக்கும், சிலது கிடங்கு வாகனமாக இருக்கும். அதுக்கு போயிட்டு வரைக்கும் கம்ஃபர்டபுளாக அது இந்தியாவில் அதை பிரச்சனை இருக்குன்னு செய்திருக்காங்க. இதுக்கு ஸ்பேஸாக கேப்பர் இருக்கா? இது இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது அங்கே போயிட்டு வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. மற்றது அந்த ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெட்லைட் சிக்னலோட சேர்ந்து 2 பக்கத்துக்கு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாகவே வர ஆட்டோக்கள் இது கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணும் பிரைட்னஸ். ஏன்னா எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு கட்டாயம் இந்த பிரைட்னஸ் அது சரி. வேறு ஆக்சிடென்ட் சம்மந்தமாக எப்படி சேஃப்டி சம்மந்தமாக இது பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் இதை விட நல்ல டெம்பர் கூடின இதில் செய்திருக்காங்க. அதை விட சேஃப்டி தான் அவங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறாங்க. டிவிஎஸ் கம்பெனியோட இதே சேஃப்டி தான். அதான் இப்போ பின் பேசஞ்சர் சீட்டில் 2 சைடு டபுள் டோர் வச்சுருக்காங்க. ரோட் சைடு மட்டும் பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ஓப்பன் க்ளோஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வேணும் இல்லை ஆட்டோ இந்த பின்னுக்கு வந்து மஞ்சள் கலரில் ஒன்று அடிச்சிருக்கு. இது இந்தியாவோட ஒரு இதுதானே, இந்தியாவில் மஞ்சள் தானே கலர், ஆட்டோவே மஞ்சளாக தான் இருக்கு. அப்போ அந்த இதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க, இந்த பஃபர் ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல வாகனங்கள் ஏதாவது சும்மா தான் தட்டுறேன். இந்த பொடிக்கு வர்ற இதுகள் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் மஞ்சள் அப்படியே ஒரு லைட், வேறு ஒரு சின்ன லைட் பட்டாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தா ஒரு அழகுல வந்து இப்போ ஒரு வடிவாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ வேண்டி இருக்காது. ஏன்னு சொன்னால் இந்த அழகு இருக்கிறது ஆபத்து மாதிரி சும்மா தனியாக இருந்தால் டக்குன்னு முட்டினோடனே எல்லாம் தேவைப்பட்டுரும். இது வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் எல்லா கலருக்கும் ஒரே மஞ்சள் இருக்க அந்த மாதிரி இருந்தாலுமே இது வந்து நல்ல ஒரு சேஃப்டி. பின்னுக்கு நீங்கள் ரிவர்ஸ் அடிக்க தட்டுப்பட்டாலும் முதலாவது இதெல்லாம் பெறும். ஆனால் இதெல்லாம் சும்மா இல்லை, பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதான் இதில் பெட்டர் நல்ல விஷயமே என்னென்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த கலர் மஞ்சள்ன்றபடியாக இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த லைட்டை வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இது இருக்கும். இதை விட வேறு ஆப்ஷன் இருக்காங்கன்னா நல்ல பவர்ஃபுல் பிரேக் லைட் சிஸ்டம் ஒன்று கொடுத்து பிரேக் லைட்ஸும் ஓகே, லைட் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். அவங்க சும்மா இவங்க டிவிஎஸ்ன்னு முதல் இருக்கே கொஞ்சம் நல்ல இதுதான். பேட்டரியை வந்து பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஏட்டா நம்ம நாட்டில் கட்டாயம் இது தேவை. இதுக்கு முன்னுக்கு வச்சா இதுவும் லொக் பண்ண முடியல தான் தந்துருக்காங்க. ஆனால் அது பிளாஸ்டிக், ஓகே, ஈஸியாக யாரும் எடுக்க இயலாது. ஆனால் அது சேஃப்டிக்காக இதில் வச்சிருக்காங்க. இதை விட இது கொஞ்சம் சேஃப்டி கூட நல்ல ஒரு ஒரிஜினல் இது இல்லாமல் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் கம்பெனி எலோ வீல் ஒன்று தந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று தந்திருக்காங்க. யாவதண்டா மாற்றி பேட்டரி இதுக்கு கீழே இருக்குது. அது சும்மா கவர் போட்டு தூக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ரேடியோ சிஸ்டம் இதிலே தந்திருக்காங்க. ஓகே, நார்மல் ஸ்பீக்கர் 2. டிரைவருக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தா அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அது சரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பாக்ஸ் வாங்கி கொடுத்தது சும்மா இதா இல்ல அது ஜெனரலா அந்த கட்டிங் ஆனது? இப்ப இது வெயிட் பெருசாருக்கு கவரா தான் கொடுத்திருக்காங்க, ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரி. ஓகே, செய்து வச்சிருக்காங்க. இது சும்மா இதுக்கு தான் சரியானா பேசிக் கேஸ் தான். ஒண்ணும் வெயிட் வைக்கல, வெயிட் வைக்கல. முந்தி வந்த மாடலை விட பெட்ரோல் மீட்டர் மாத்திருக்காங்க, சேஞ்சஸ் வந்திருக்கு. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா முந்தி வந்த மீட்டர் பெட்ரோல் நான் ஆட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னா பெட்ரோல் எங்களுக்கு அளவு தெரியாது, திடீர்னு லைட் எரியும், திடீர்னு நிற்கும். ஆனா இது நல்ல மீட்டர் தான், நல்ல ஸ்பேஸ் நல்ல அதான் பெஸ்ட். இதுலயே டிரைவருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சீட் தந்திருக்காங்க. நேற்றுக்கு ஒரு வந்து பார்த்து கஸ்டமர் பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் ஆட்டோ வச்சிருக்கிறவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த முறை நல்ல ஒரு ஸ்பேஸும் நல்ல ஒரு இல்லை டிவிஎஸ் நான் முதல் வச்சிருக்கேன், நல்ல ஸ்பேஸ் ஒன்று எனக்கு. நான் பஜாஜும் வச்சிருந்தேன்னா டிவிஎஸும் வச்சிருந்தேன். எனக்கு வந்து டிவிஎஸ்ல ஸ்பேஸ் வந்து நல்லா பிடிக்கும். தலையில் அடிக்காது, ஏறேக்கு எதிராக முழங்கால் அடிக்காது. எந்த உயரத்துக்கெல்லாம் நார்மலாக முழங்கால் அடிக்கும். இதில் வந்து முழங்கால் எல்லாம் நல்ல ஸ்பேஸாக இருக்குது. ஸ்பேஸில் வேறு லெவல். எனக்கு இந்த பெட்ரோல் மீட்டர் வந்து உண்மையாகவே ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்த உலகாலம் வந்து ஒரு பயங்கர இதாக இருந்தது. அதுக்கு நல்லா மாற்றிருக்காங்க, நல்ல விஷயம். இதில் மீட்டர் எல்லாம் இது ஓகே, எல்லாம் கூல், நல்ல விஷயம். லீசிங்கை பற்றி அங்கே காய்ச்சிட்டோம். சரி, நாங்கள் ஓகேண்ணா, நன்றி. ஓகே வியூவர்ஸ், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, லீசிங் எப்படி இருக்குது, லீசிங் எவ்வளோ கட்டணும், இது இந்த ஆட்டோட வீல், ஆட்டோ இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆனால் ஸ்பெஷலாக எனக்கு ஒரு சில ஒப்பீனியன், நான் ஒரு டிவிஎஸ் ஆட்டோ வந்து வச்சிருந்தேன்ற கேட்டகரியில் வந்து என்ன விஷயங்கள் எனக்கு இந்த ஆட்டோவில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதலாவது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து அங்கே இந்த ஸ்பேஸில் இதுக்கு இருக்க இந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆட்டோ ஓடிக்க பள்ளங்கள் வைக்க முன்னுக்கு போய் வரும். அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சாஃப்டாக பொடியை வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்தால் உள்ளுக்கு இருக்கிறவங்க இந்த நேரினோ சில கலக்கப்படுறவங்களுக்கு அப்பா அதுகள் வந்து பயங்கர குறைவாக இருக்கும். அதே மாதிரி உள்ள சீட்ஸ் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் பயங்கர ஸ்பேஸாக அகட்டி விட்டுருக்காங்க. முதல் மாதிரி இல்லாமல் இந்த சீட்டின் அகலம் வந்து பயங்கர ஸ்பேஸாக இருக்குது. சும்மா ஒரு நாங்கள் முந்தி என்ன செய்வோம்னா முன்னுக்கு அரிசி மூட்டையில் தூக்கினேன். செல்ஃப் ஸ்டார்ட் தானே, நாங்கள் கையால் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அமர்த்தி கொண்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ முன்னுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கிக்கர் தேவையில்லாடி அதை அரிசி மூட்டையில் வச்சு கொண்டு போனாங்க. இப்போ அந்த இடமெல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணி நல்லா சாமான் திங்ஸ் ஆகிக்கூடியமாக வச்சுருக்காங்க. பட் ஆட்டோ சீட்டுகளுக்கு அந்த பாக்ஸ் வந்து உண்மையாகவே பஜாஜ் நான் ஒப்பிடக்கூடாது. வேறு ஒரு கம்பெனிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு ஒப்புறது வந்து எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஆனால் ஒரு சேஃப்டி சிஸ்டமாக பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு வந்து லொக் வச்சு வந்து சைடு லொக் வச்சு உண்மையாகவே சூப்பரான விஷயம். ஏன்டா பின்னுக்கு பெட் லொக் எல்லாம் கொண்டு தெரிஞ்சு பின்பக்கத்தால் கஸ்டமர் கேட்க எனக்கு சாவியாக அடுக்கணுமெண்டா நான் அவன் இந்த காலுக்கடியால் போயிட்டு பூட்டத்தில் வந்து இதை வந்து பெட் லொக் வந்து திறந்து இது வந்து எடுக்கலாது. ஒரு ரியல்பாக ஒரு அழகு இல்லை. இதுக்கு வந்து சைட்டில் கொடுத்துருக்காங்க கீலோக் தான். கண்டிப்பாக கீலோக் இருந்தால் மட்டும் அதை ஓன் பண்ணக்கூடிய மேட்ச் இருக்காங்க. ரப்பர் உடைச்சு கலவு போகிறன்றது அடுத்த பிரச்சனை. ஜென்ரலாக வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில் வச்சிருக்கணும். மற்ற பேட்டரி அவங்க சொன்ன மாதிரி கீழே அது முதலே கீழே இருந்தது. மற்ற என்ன இதை பிடிச்ச விஷயம்னு சொல்லி சொன்னால் இப்போ முந்தி வந்து இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. இப்போ 2 பக்கமுமே லொக் சிஸ்டத்தில் கொண்டுட்டாங்க. 2 பக்கமுமே இப்போ இன்சூரன்ஸ் டேக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பர்சனலாக எங்கேயா போய் சின்ன ஃபோனை அதுக்கு வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது வேறு சின்ன திங்ஸில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர் சிஸ்டம், இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னால் முதல் வந்ததுக்கு அப்படி அந்த ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. முந்தி இருந்த ஆட்டோவுக்கு வந்து 2 பக்கமே ஓட்ட விட்டுருந்தவங்க. ஆனால் அதில் ஸ்பீக்கர் கொடுக்குறதா என்னன்றதை பற்றி அப்போ எங்களுக்கு ஒரு விளக்கம் இல்லை. இப்போ வந்து அதுக்கு அவங்களே ஸ்பீக்கரை வச்சு அந்த நார்மலாக ரைவர்ஸுக்கு இப்போ ஓரளவு இப்போ வழி கார் மாதிரி ஓப்பன் கார் மாதிரி க்ளோஸ்டுன்னு சொல்லி சொன்னால் சவுண்ட் வந்து கூட வரும். வந்தாலும் எங்களுக்கு குறைய வந்தாலுமே அவ்வளோ கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது ஓப்பன்ன்றபடியால் இது சவுண்ட் வந்து அவ்வளோ தூரம் காணும். அது டிரைவருக்கு மட்டும்டா ஓகே, பின் பேசஞ்சருக்கு வந்து பாட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா, அது டியூனாக இருக்குமான்றதை பற்றி அது நீ யாராவது எடுத்து ஓடி பார்த்து அவங்களோட கம்ஃபர்டபுள் கேட்டால் தான் உண்மையிலேயே தெரியும். மற்றபடி இதில் இருக்க ஸ்பீக்கர் அவ்வளோ சவுண்டாக இருக்குமா, பின்னிக்கு இருக்காங்களே கேட்குமான்றது ஒரு சந்தேகமான என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம். நான் அதை பற்றி பெருசாக இது பண்ண விரும்பலை. மற்ற வந்து இந்த பெட்ரோல் மீட்டர் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த பெட்ரோல் மீட்டர்னு சொன்னால் வாங்கினதுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சீக்கிரம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஷோக்கில் என்ன சொன்னாங்க ரிசர்வ்னு சொல்லுவாங்க, ரைட். இந்த ரிசர்வ் லைன் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி ஆட்டோக்கு இல்லை, பஜாஜ் இந்த ஆட்டோக்கெல்லாம் வந்து ரிசர்வ் லைன் இருக்குது. இதுக்கு இந்த லைட்டை வச்சு கொண்டு தான் நாங்கள் போய் பெட்ரோல் அடிக்கணும். அப்போ இதில் என்ன சீக்கிரம்னு சொல்லிச்சுன்னா முதல் இருந்த இது வந்து ஓரளவுக்கு மேலே வரைக்கும் அது பிளிங்க் ஆகும் லைட். அந்த பெட்ரோல் இல்லைன்றதை காட்டும், ரிசர்வுக்கு மாறிட்டுன்றக்கான அந்த பிளிங்க் ஆகும். ஆனால் வந்து அது அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டாக செய்யுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நானே அதில் மாட்டுப்பட்டிருக்கேன் கிடையாது ஆட்டோவில். அது பிள்ளைன்னு சொல்லி காட்டினாலும் அதை இது பண்ணுவாங்க. நான் அவ்வளோ தூரம் அது பெருசாக வாய்ப்பாக வந்ததில்லை. இதில் வந்து என்ன செய்யணும், அந்த மீட்டர் இது வந்து உண்மையிலேயே ஒரு பக்காவான ஒரு வேறு லெவல் பிளான்னு சொல்லி சொன்னால் இந்த மீட்டர் வந்து கனகாலத்து யூசேஜில் இருக்குது. இது வந்து இந்த பிளான் வந்து எப்போன்னு சொன்னால் பைக்கில் இருந்து முதல் வந்த வாகனங்கள்ல இருந்து இந்த பிளான் வந்து நேரடியாக ஒரு கனெக்ட் ஆகி இந்த மீட்டர் வந்து காட்டக்கூடிய ஒரு செட்டப் இருக்குது. அதனால் வந்து இதில் பெட்ரோல் பிள்ளையாக காட்டுற வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. இது வந்து ஒரு நல்ல ஸ்கெட்ச், நல்ல ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். சொன்னால் ஒரு முக்கியமான இடங்கள்ல எங்கேயாவது தூரம் இருக்கிற இடங்களுக்கு போய்க்கலாம், தூர பெட்ரோல் சேர்த்து இருக்கிற இடங்களுக்கு போய்க்கலாம். இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வரும். அந்த விஷயத்தில் இந்த பிளான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். மொத்தத்தில் இந்த ஆட்டோ வந்து நார்மலாகவே எனக்கு வந்து பஜாஜ்ன்றதை விட எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இந்த உயரத்துக்கான நான் கூட இந்த ஆட்டோ விரும்பினேன். நான் வச்சுருந்தேன். அதில் சொல்கிறேன், என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். மார்க்கெட் வைஸாக பார்த்தா இப்போ ஒரு பஜாஜ்ண்டா வந்து செகண்ட் ரீவேல்யூவேஷனில் வந்து கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கும். டிவிஎஸ்க்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஓடேக்கு இந்த மாதிரி உயரமான ஆக்களுக்கு, கொஞ்சம் இதான ஆக்களுக்கு, கொஞ்சம் குண்டான ஆக்களுக்குலாம் இந்த ஆட்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும். பேசஞ்சருக்கும் வந்து உள்ள பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக, பயங்கர ஒரு ஸ்பேஸாக, பயங்கரமாக ஒரு நல்லா இருக்கும். அந்த விஷயங்களை வந்து நான் இதில் இது பண்ணுவேன். அதோட ஸ்டைலிஷாக இந்த முன் இதுகள் எல்லாம் வந்து முதல் வந்ததை விட கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கணும். ஆட்டோட இந்த செட்டப் இந்த கண்ணாடியெல்லாம் வந்ததாக சும்மா இதுகள் இல்லாமல் பயங்கர குவாலிட்டி அடிச்சிருக்கோம். இதில் என்ன விஷயம்னா சும்மா ஒரு ஆட்டோ அப்படி தட்டுப்படுமென்னு சொன்னாலும் இந்த கிளாஸ் வந்து இப்படி மூடுபட்டுரும். அதில் வந்து கிளாஸ் உடையிற வீதங்கள் வந்து பயங்கர குறைவாக இருக்கும். முந்தைய ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சும்மா தட்டு போட்டாலும் அந்த முன் கிளாஸ் வந்து கீழே விழுந்து நொறுங்கி போயிருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ஒரு சைடு கண்ணாடி அலைஞ்சு மாற்றின சம்பவம் வந்து ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த ஆட்டோவில் வந்து சும்மா ஒரு வாகனம் முன்னுக்கு இருக்க லைட்டாக தட்டுப்பட்டால் இது உள்ளுக்கு தான் போக முடியும். இந்த கிளாஸ் வந்து லேஸில் உடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பயங்கர குறைவு. நீங்கள் ரிவர்ஸில் கேட்க பின்னுக்கு தட்டினாலும்
இப்போ ரிவர்ஸ் கேட்க இப்படி தட்டுப்பட்டாலுமே இந்த கண்ணாடி வந்து பின்னுக்கு முன்னுக்கு வடிவாக மூவ் பண்ணும். இது வந்து உடையிறதுக்கான வீதம் வந்து குறைவு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிவிஎஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸாயும் சரி, சில ஸ்பெசிஃபிகேஷனாக அந்த ஸ்பெக்குன்னு சொல்லுவோம், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து கூடுதலாக நாங்கள் எடுத்தோடனே நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிச்சோன்னா ஒரு வடிவுக்காணி மாத்திரம். ஆனால் இது நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கிளியாக நாங்கள் பாவிச்ச நாங்கள் ஏன்னு சொல்லிச்சோன்னா இப்போ லீசிங் பிரச்சனை இருந்தது. இப்போ நாங்கள் மாதம் இதுக்கு ஒரு செலவுன்றதை விட நாங்கள் லீசிங்கை கட்டி முடிய செய்ய கொண்டு போட்டு நாங்கள் இந்த வாகனம் லீசிங் கட்டி முடிய தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் மார்க்கெட் ப்ரைஸும் தென் வந்து பஜாஜோட ஒப்படைக்க இன்ஜின் கெப்பாசிட்டியும் வந்து இது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மற்றபடி ஆட்டோ வந்து வேறு லெவல். யாராவது வேறு வாங்க ஓடுற ஆக்கள் என்றாலும் இந்த ஆட்டோ வந்து ஓடி பாருங்க. வயசு போன ஆக்களுக்கு இந்த கியர் சிஸ்டமாக இருக்குது. நம்ம குனிஞ்சு நடுக்க போடுறதுக்கு சின்ன ஸ்பேஸில் நாங்கள் திருப்பவன் பண்ண வரைக்கும் அடிக்கடி குனிஞ்சு நிமிந்து போடையக்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை வாருது. அதே மாதிரி நாங்கள் இது இழுத்து போட்டு ஃபஸ்ட் கியர் போடையக்க சில நேரம் கனெக்டாக கொழுவாகட்டி சில என்ன ஃபஸ்ட் கியரில் வச்சு கொண்டு ரிவர்ஸ் கியர் இழுத்து போட ஓடினோம். அப்படின்னா கொஞ்சம் இன்ஜின் மூவ் பண்ண அப்புறம் தான் அந்த கியர் வந்து கொழுவு படைக்க என்ன முன்னுக்கு பின்ன தட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இது வந்து நல்லா டொப்பில் நீங்கள் திருப்பிங்கன்னா ரிவர்ஸ் கியர் வந்து மற்றது வந்து அலர்ட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நியூட்டனுக்கு மாறுறாங்க அலர்ட் கொண்டு வரும். நியூட்டனுக்கு மாற்றினா பிறகு நாங்கள் கீழே தட்டினோம்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் எல்லாம் கீழே போய் மேலே கீழே தட்டி கொண்டு போக அது வந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வயசு போன ஆக்கள் ஓடுறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஓடுறதுக்கு வந்து வேறு லெவல் வாங்கணும். ஏன்னா குனிஞ்சு நிமிந்து போகிற எனக்கே நான் பஜாஜ் ஆட்டோ ஒரு டைம்லலாம் சிரம கடுப்பாருன்னு சொன்னால் ஒரு சின்ன இது குனிஞ்சு அது சரியாக கொழுவு படாட்டி அது ஒரு அழுப்படுத்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் இல்லை. அது சொன்னால் எனக்கு ஓட தெரியாதுன்னு நீங்கள் சொன்னாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு ஓட தெரியாமல் வந்து அப்படி இருக்கோ தெரியல. ஆனால் எனக்கு வந்து இது வந்து பயங்கர ஃபீல் ஃப்ரீயாகவும் எனக்கு வந்து நான் இது ஆட்டோவுடைய நல்ல ஒரு ஈஸியாக எனக்கு அந்த பெரிய ஒரு யோசனையோ பெரிய இது மாதிரியோ மாறிக்கறி போடுறோ அந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் நீட்டாக ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. சரி யோசனை உங்களுக்கு இந்த ஆட்டோ எப்படி பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து வாங்கிக்க நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, இதில் கண்டிப்பாக இருக்க விஷயங்களை வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். எனிவேஸ் நான் இந்த வீடியோஸ் உங்களோட விட பெறுகின்றேன். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்றது நான் உங்கள் துளசிகன். பாய். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.